ஹலோ buddies, வெல்கம் டு டாப்பர்ஸ் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் நம்ம 9th ஓல்டு புக்கோட இலக்கணம் தான் பார்க்க போகிறோம். நம்ம இலக்கண பகுதி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல மொழிக்கு டெஃபினிஷன். மனிதனை விலங்கிலிருந்து வேறுபடுத்துவது மொழி. ஒருவர் தமது கருத்துக்களை வெளிப்படுத்தவும் அதனை கேட்போர் புரிந்து கொள்ளவும் கருவியாக அமைவதும் இந்த மொழி தான். அடுத்ததாக இலக்கணம் அப்படின்னா அதற்கு குறிப்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அம்மொழியை பிழையின்றி பேசவும் கேட்கவும் படிக்கவும் துணை செய்வது தான் இந்த இலக்கணம். இலக்கணம் மொத்தம் 5 வகையில் இருக்குது. 1 எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருளிலக்கணம், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம் அப்படின்ட்டு. நாம் இன்றைக்கி எழுத்துக்கள் வகையில் முதல் எழுத்து சார்பெழுத்தை பற்றி பார்க்கலாம். முதல் எழுத்து சார்பெழுத்து அப்படின்னா ஆ முதல் அவ் வரை உள்ள உயிரெழுத்து 12 தான். இந்த உயிரெழுத்து 12ம் இக்கிலிருந்து இன்ன வரைக்கும் இருக்க மெய்யெழுத்தும் நம்ம முதல் எழுத்து அப்படின்னு சொல்லுவோம். மொத்தம் முதல் எழுத்து 40 இருக்குது. இது எதனால் முதல் எழுத்து அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த எழுத்துக்கள் இல்லைன்னா எந்த எழுத்தும் இல்லை அப்படின்னு பொருள். அதனால தான் இது முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சார்பெழுத்துக்கள் தோன்றுவதற்கு முதன்மை காரணமாக இருப்பதனால இதை முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். சார்பெழுத்து அப்படின்னா முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள் தான் இந்த சார்பெழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். இது மொத்தம் 10 வகையில் இருக்குது. உயிர்மெய், ஆயுதம், உயிரெழபடை, ஒற்றளபடை, குற்றிய லுகரம், குற்றிய லிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் என 10 வகையில் இது இருக்குது. இவற்றுள்ள இன்னைக்கு நம்ம உயிரிழப்படையும் ஒற்றளபடையும் தான் பார்க்க போகிறோம். இது ஒரு உரையாடல் வடிவில் கொடுத்துருக்காங்க. யாராக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, மாணவர்கள், ஒரு ஆசிரியர் செந்தில் வடிவு அப்படிங்கிற ஒரு மாணவி வெற்றி அப்படிங்கிறவங்க. இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். குழந்தைகளே வணக்கம் அப்படின்ட்டு ஆசிரியர் ஆரம்பிக்கிறாரு. செந்தில் வடிவு தெருவில் சில பொருட்களை கூவி விற்று கொண்டே செல்கிறார்கள். அவர்கள் என்னென்ன பொருட்களை விற்கிறார்கள் என சொல் அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு செந்தில் வடிவு சொல்கிறாங்க, பூ, பழம், கீரை, மோர் என இப்படி பல பொருட்களை விற்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் அவங்க எவ்வாறு கூறுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு வெற்றியை சொல்கிறாங்க. வெற்றி பூவோ பூவு, பழமோ பழம், கீரையோ கீரை, மோரோ மோர் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ சரியாக சொன்ன. காதில் பழம், நீ அதை நீட்டி சொல்லும்போது பழம் அப்படின்னு சொன்னால் அது காதில் விழாது. அதனால் அதை நீட்டி சொல்லும்போது அது தெளிவாக புரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது போலத்தான் புலவர்களும் தாம் இயற்றும் செயலில் ஓசை குறையும் போது அதை நிறைவு செய்ய அளபடையை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு இங்கே சொல்லப்படுது. அதை தான் இங்கே சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. அதை கொஞ்சம் விளக்கமாக கூறுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு தான் சொல்கிறாங்க, செயலில் ஓசை குறையும் போது ஒரு சொல்லின் முதலிலும் இடையிலும் இறுதியிலும் நிற்கும் நெட்டெழுத்துக்கள், ஞாபகம் வச்சுங்க, நெடில் எழுத்துக்கள் தான் தமக்குரிய 2 மாத்திரை அளவிலிருந்து நீண்டு ஒலிக்கும். அவ்வாறு நீண்டு ஒலிப்பதனை தான் நம்ம அளபடை அப்படின்னு சொல்கிறோம். நெடிலெழுத்துக்களோட மாத்திரை எவ்வளவு அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். 2 மாத்திரையிலிருந்து நீண்டு ஒலிப்பது தான் இங்கே அளபடை. அப்போ நெடிலெழுத்துக்களோட மாத்திரை அளவு 2 மாத்திரை, அதிலிருந்து நீண்டு ஒலிக்கிறது தான் எத்தனை மாத்திரை அப்படின்னு சொல்லணும். அளவு அப்படின்னா மாத்திரைன்னு அர்த்தம், எடை அப்படின்னா எடுத்தல் என்று பொருள். எழுத்தினது மாத்திரை அளவில் நீட்டி ஒலித்தல் தான் சொல்கிறோம். அளபடை எத்தனை வகைப்படும் அப்படின்னா அது 2 வகைப்படும். ஒன்று உயிரெழபடை, இன்னொன்று ஒற்றளபடை. உயிரெழபடை என்றால் என்ன அப்படின்னு வெற்றி கேட்குறாருங்க. அதற்கு செயலில் ஓசை குறையும் போது அந்த ஓசையை நிறைவு செய்ய உயிர் நெடில் எழுத்துக்கள் 7 அளவெடுக்கும். நெடில் எழுத்துக்கள் என்னென்னா ஆ, இ, உ, ஏ, ஐ, ஔ. இதுதான் நெடில் எழுத்துக்கள், மொத்தம் 7. அவற்றுள் இனமான குறில் எழுத்துக்கள் குறியீடாக அதன் பக்கத்தில் வரும். ஐகாரத்திற்கு இகரமும் ஔகாரத்திற்கு உகரம் என இணை எழுத்துக்களாக வரும். இவ்வுயிரெழபடை 3 வகைப்படும். முதல்ல உயிரெழபடை என்றால் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம். அந்த உயிரெழபடையில் இனமான எழுத்துக்கள், அதாவது ஆக்கு என்ன வரும் அப்படிங்கிறது. இதுவே ஐகாரத்துக்கு ஈயும். உயிரெழபடைங்கிறது நெடிலெழுத்து நீண்டு ஒலிக்கிறது. அப்போ நெடிலெழுத்தோட இணை எழுத்துக்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது குறில் எழுத்தாக இருக்குது. அந்த குறில் எழுத்து என்னன்னு பார்த்தோம்னா ஐக்கு ஈயும், ஔக்கு ஊவும்,
இணை எழுத்தாக வரும்னு சொல்கிறாங்க. உயிரிழப்படை வந்து 3 வகைப்படும். அது என்னென்ன அப்படின்னா செய்யுளிசை அளபடை, இன்னிசை அளபடை, சொல்லிசை அளபடை அப்படின்னு சொல்கிறாங்க. செய்யுளில் இசையை நிறைக்க வரும் அளபடைய செய்யுளிசை அளபடை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓசை குறையாவிட்டாலும் இனிய ஓசைக்காக அளபடுத்துதலை இன்னிசை அளபடின்னு சொல்கிறாங்க. இவ்விரண்டும் அல்லாமல் பெயர்ச்சொல் அளபெடுத்து வினையெச்ச பொருளில் வரும் அளபடைய சொல்லிசை அளபடை அப்படின்னு சொல்கிறாங்க. பெயர்ச்சொல் அளபெடுத்து வினையெச்ச பொருளில் வரும் அளபடைய நம்ம சொல்லிசை அளபடை அப்படின்னு சொல்கிறோம். சான்றுகளா விளக்கணும் அப்படின்னா செய்யுளில் ஓசை குறியும் இடத்தில் அதன் ஓசையை நிறைவு செய்ய சொல்லின் முதலிலும் இடையிலும் இறுதியிலும் உயிர் நெடில் எழுத்துக்கள் 7ம் உரிய மாத்திரையிலிருந்து மிக்கு ஒலிக்கும். இதனையே நம்ம செய்யுளிசை அளபடை அப்படின்னு சொல்கிறோம். இந்த செய்யுளிசை அளபடையை நம்ம எக்ஸாமில் எப்படி கேட்பாங்க அப்படின்னா அதை பிரிக்கிறதுக்கு நான் ஒரு வழியை சொல்கிறேன், கேட்டுங்க. நீங்கள் அலகீட்டு வாய்ப்பாடு வந்து பிரிச்சிருப்பீங்க. அலகீட்டு வாய்ப்பாடு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமா இருந்திருக்கும். இந்த அலகீட்டு வாய்ப்பாடை பிரித்தோம் அப்படின்னா கெடா ஆ அப்படிங்கிறத நம்ம பிரித்தோம் அப்படின்னா இப்படி கெடா ஆ அப்படிங்கிறது 2ஆக பிரியும், 2 அசையாக பிரியும். இந்த அசை தான் 2 அசை வந்தால் அது செய்யுளிசை அளபடை, இதுவே 3 அசை வந்தால் அது இன்னிசை அளபடை. இன்னிசை அளபடை இது வந்து ஷார்ட்கட்டு, இதை நீங்கள் புரிஞ்சுங்க. இன்னிசை அளபடை. இந்த செய்யுளிசை அளபடையை நம்ம இசை நிறை அளபடை அப்படின்னு சொல்கிறோம். செய்யுளிசை அளபடையை நம்ம இசை நிறை அளபடை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக இன்னிசை அளபடையை பற்றி பார்க்கலாம். இன்னிசை அளபடையை நான் எப்படி பிரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். மொத்தம் 3 வரணும். 3 வரணும். இதை பிரிக்கிறோம் அப்படின்னா அலகீட்டு வாய்ப்பாடில் பிரிங்க. அதாவது இந்த இதில் ஒன்று பிரிக்கணும், அதாவது மெய்யெழுத்து இருக்கிற இடத்துல பிரிக்கணும். அடுத்ததாக குறிலுக்கு அப்புறம் நெடில் வரலாம், ஆனால் நெடிலுக்கு அப்புறம் குறில் வரக்கூடாது. அப்போ இங்கே ஒரு இடத்துல பிரிக்கிறோம். மொத்தம் 3 சீராச்சா? இதை இப்படி நம்ம பிரித்தோம் அப்படின்னா இப்படி வர்றது இன்னிசை அளபடை. இதற்கு நீங்கள் அலகீட்டு வாய்ப்பாடு தெரிஞ்சால் நம்ம இதை ஈஸியாக போட்டுடலாம். அலகீட்டு வாய்ப்பாடு நீங்கள் இதற்கு கற்றுக்குங்க, அது ஈஸி தான். அதற்கு அந்த எழுத்துக்கள் மட்டும் எப்படி பிரியும் அப்படின்னு தெரிஞ்சால் போதுமானது. அடுத்ததாக ஒற்றளபடை. செய்யுளில் ஓசை குறைந்தால் மெய்யெழுத்துக்களும் அளபெடுக்கும். இது ஒற்றளபடை. செய்யுளில் ஓசை குறைந்தால் நம்ம குறிலெழுத்துக்கள் அளபெடுப்பது உயிரிழபடை அப்படின்னு சொல்கிறோம். இதில் மெய்யெழுத்து அளபெடுப்பது தான் நமக்கு ஒற்றளபடை அப்படின்னு சொல்கிறோம். இது தெரியணும். உயிரெழுத்து வந்ததுன்னா அது உயிரிழபடை, மெய்யெழுத்து வந்ததுன்னா அதை ஒற்று அளபடை அப்படின்னு சொல்கிறோம். இங்கே இத்தொடரில் இங்கு மற்றும் அக்கு ஆகிய எழுத்துக்கள் இருமுறை வந்துள்ளன. எங்கன்னா எங்கிங்கி ஜுல என் பாய் வெக்குவார் கிள்ளை வீடு அப்படிங்கிறதுல. இதில் இவ்வாறு இங்கு இன்னு இன்னு இந்து இம்மு இன்னு இவ்வு ஈயு இல்லு இல்லு ஆகிய 10 மெய்யும் இக்கு ஒன்றும் ஆகிய 11 எழுத்துக்களும் ஒரு குறிலை எடுத்து இரு குறிலை எடுத்தும் செய்யுளில் இனிய ஓசை வேண்டி அளபெடுக்கும். இவ்வாறு அளபெடுப்பதற்கு தான் நம்ம ஒற்றளபடை அப்படின்னு சொல்கிறோம். இது தெரிஞ்சால் போதுமானது. நான் ஃபஸ்ட்லேருந்து சொன்ன மாரி தான் இங்கே சொல்லியிருப்பாங்க. இரு அசை சீர் கொண்டவையாக வர்றது தான் இந்த செய்யுளிசை அளபடை. இன்னிசை அளபடைனா குறில் நெடுகாக அளப்பட்டு 3 அசை சீராக வரும். சொல்லிசை அளபடை அப்படின்னா இதில் கடைசியாக ஈ வந்தால் அது சொல்லிசை அளபடை. இதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்து ஒற்றளபடை அப்படின்னா கசட தபர இது என்னும் ஆறும் இடைநிலத்தில் இரு இல்லை எனும் இரண்டாக இந்த 8 மெய்யெழுத்துக்கள் தவிர மற்ற மெய்யெழுத்துக்கள் வந்து அளபெடுக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது இதோட மாத்திரையை பார்த்துருவோமா? மாத்திரை தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதில் உயிர்மை குறில் உயிர்மை நெடி உயிர்மை குறில் உயிர்குறில் ஆகிய இரண்டுக்கும் ஒரு மாத்திரை. இதை நான் ஈஸியாக ஒரு ஷார்ட்கட் சொல்லித்தர பாருங்கள். 1/2 இஸ் ஈக்குவல் டு 0.5. இந்த 0.5ம் 1/2 அப்படிமோ இது நெடிலுக்கு மட்டும்தான் வரும். நெடில் இது குறில் உயிர்மை குறில் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே மெய்யெழுத்துன்னு ஞாபகம் வச்சுங்க. மெய்யெழுத்து ஆயுத எழுத்து ஆகிய இரண்டுமே இதில் அரை மாத்திரை. உயிரிழபடை 3 மாத்திரை, ஒற்றளபடை 1 மாத்திரை. ஒற்றளபடைனா என்ன? மெய்யெழுத்து வர்றது தான் ஒற்றளபடை, அதனால் அது 1 மாத்திரை. உயிர்மை குறில் 1 மாத்திரை, உயிர்மை நெடில் உயிர்மை
உயிர் நெடில் ஆகிய இரண்டும் 2 மாத்திரை, மெய் ஆயுதம் ஆகிய இதுவும் அரை மாத்திரை, உயிரிழபடை 3 மாத்திரை. நீங்கள் இது வரைக்கும் சரியாக கவனிச்சிருந்தீங்கன்னா இதற்கு கன்ஃபார்ம் விடையளிப்பீங்க. இதற்கான விடையை சொல்லுங்கள், கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி.